Hello children, welcome to PSK Junction. I am Shanti, your biology teacher. Today we can see control and coordination 10th grade portions. Very important lesson. So this lesson is related to 11th class. Those who are going for 11th standard science stream, it is an important lesson. It is related to that. So please you have to listen carefully. I am going to take very easily. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் 11th கிளாஸ் போகும்போது. ஓகே, நவ் லெசன் பார்க்கலாமா? கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். சில்ட்ரன் யூ ஆல் நோ கண்ட்ரோல் மீன்ஸ் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே சம்வாட் ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோஆர்டினேஷன்? கோஆர்டினேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. இப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருக்கீங்க ரோட்டில். ஒரு டாகு ரோட்டு ஓரத்தில் படுத்திருக்கு. உன்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் எடுத்து டாகு மேலே போடுறான். ஃபஸ்ட்டு டாக் இப்படியே லுக் பண்ணும். செகண்ட் டைம் ஆல்சோ ஹீ இஸ் த்ரோயிங் ஒன் ஸ்டோன். இப்போ டாக் என்ன பண்ணுது, கொஞ்சம் கோவமாக அப்படியே லுக் பண்ணும். தேர்டு டைம் ஆல்சோ ஹீ இஸ் த்ரோயிங் ஒன் ஸ்டோன். இப்போ டாகுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அது என்ன பண்ணும், உங்களை சேஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு வரும். அந்த டைமில் உனக்கு என்ன நடக்கும்னு பாரு. ஃபர்ஸ்ட் யுவர் ஐ, உங்களோட ஐ வந்து அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தது, அந்த டாக் இருக்கிறத பார்த்தது. அப்போ ஐ வந்து உனக்கு சீயிங், ஐ பார்த்தாச்சு. இப்போ நீ என்ன பண்ணுற, டாக் உன்னை துரத்தும் போது நீயும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். அப்போ ஓடும்போது உன்னோட லெக்கு வேலை பார்க்குது. லெக்கில் இருக்க மசில்ஸ், இந்த மசில் தன்னை போல ஓடுமா? அதுக்கு எனர்ஜி தேவையா இருக்கு. இப்போ who will give the energy? From the heart, blood vessels மூலமா குளுக்கோஸ் கிடைக்குது. அப்போ ஹார்ட் பீட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப படப்படன்னு ரொம்ப வரும். ஹார்ட்ல இருந்து நமக்கு குளுக்கோஸ் கிடைச்சா மட்டும் போதுமா? ஆக்சிஜன் தேவையா இருக்கும். அப்ப லங்ஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஆக்சிஜன். அட் த டைம் நம்ம ஸ்கின்ல என்ன பண்ணோம், ஸ்வெட் ஆகும், ஸ்வெட்டிங் ஆகுது. அப்போ இவ்வளவு நடக்குது. இன்னும் வேறு வேறு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். நான் சும்மா எக்ஸாம்பிள் இது மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ தீஸ் மெனி ஆர்கன்ஸ் கம்பைன்டு டுகெதர் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? அந்த இடத்தை விட்டு ஓடுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்டு த கோஆர்டினேஷன். இப்போ கோஆர்டினேஷன்னா என்ன? டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் கம்பைன்டு டுகெதர் டு டூ ஒன் ஒர்க் இஸ் கால்டு த கோஆர்டினேஷன். நவ் யூ அண்டர்ஸ்டுட் த மீனிங் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இப்போ கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ஆர்டர் போடணும், யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ ஹூ இஸ் மெயின்டைனிங் த கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன்? ரெண்டு சிஸ்டம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சிஸ்டம் நம்பர் ஒன் இஸ் வாட் இட் இஸ் மீன்ஸ் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சிஸ்டம் என்னன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம், nervous system and endocrine system. These two systems are combined together to do the coordination function. நம்ம ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா ஒன் ஆஃப் த செல். அந்த செல்லோட நேம் என்னன்னா நியூரான். நியூரான். எண்டோக்ரைன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். கெமிக்கல்ஸ் அதோட நேம் என்னன்னா ஹார்மோன்ஸ். அப்ப அந்த டூ சிஸ்டம் கம்பைன்டு டுகெதர் டு டூ த ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? கோஆர்டினேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நர்வஸ் சிஸ்டம் இஸ் த ஃபர்ஸ்ட். நர்வஸ் சிஸ்டம் நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பிரெயின் அண்ட் நியூரான் இது எல்லாம் சேர்ந்ததான் நர்வஸ் சிஸ்டம். ரைட் ஃப்ரம் 8th கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, நீங்க 9th கிளாஸ்லேயும் படிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ நர்வஸ் சிஸ்டம் படிக்கிறதுக்கு முன்னாடி நியூரானை பற்றி நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நியூரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். அதனால் பேசிக் திங்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கேன், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நியூரானை பற்றி படிக்க போகிறோம். இப்போ நியூரானோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் புக்கில் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். புக்கில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சீங்கன்னா சம்வாட் கன்ஃபியூஷன். அதனால நான் சொல்கிற பாயிண்ட்டை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்.
நியூரான் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸ்பெரிக்கல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் கால்ட் சைட்டான் ஆர் சோமா இல்ல செல் பாடி. செல் பாடி, இது 3 நேம் இருக்கு. இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோமா ஆர் சைட்டா ஆர் செல் பாடி. How is spherical shaped structure? Nucleus is present. This is the nucleus. Nucleus மற்ற செல்லுக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. செல் மெம்பரேன், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், everything is there. This is the cytoplasm. This is cytoplasm. Plasm. So around the spherical body நமக்கு என்னன்னா ஒரு branched like structure. So this is called tendrons. Tendrons. இதுக்கு பேர் என்னன்னா tendrons. What is the function? Later I will tell you. This is the tendrons. Now the spherical body elongatedly till it goes. It is a long unbranched process. This is called axon. This is called axon. The cytoplasm, not only in the cell body, the cytoplasm is present inside the tendron as well as எங்க இருக்கு இந்த axonலையும் the cytoplasm is present. So cytoplasm, cell body, tendron, axon, இங்க எல்லாமே cytoplasm இருக்கு. End part of the axon, what it is? The branches are there. The branches. So this is nerve ending. Nerve ending. The nerve ending part, a knob-like structure is present. A knob-like structure. What is the knob name? Synaptic knob. Synaptic knob. Inside the synaptic knob, a vesicles are present. இந்த vesicle இருக்கு. இதுக்கு பேரு synaptic vesicles. Vesiclesனா spherical body. இதுக்கு synaptic vesicles. The synaptic vesicles தான் chemical materials produce பண்ணுது. அந்த chemical materials பேர் என்னன்னா neurotransmitter. Neurotransmitter. And also it is producing another one chemical that is called dopamine. Dopamine. The dopamine, when it is secreted, means whenever we are so happy. இப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இப்போ டீச்சரோ நம்ம பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை அப்ரிஷியேட் பண்ணால் நம்ம அப்படியே ஒரு காலர் தூக்கி வச்சுட்டு அது மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா இந்த வெசிக்கல் பார்ட்லேருந்து டோப்போமைன் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகிறதுனால நம்ம ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அது நமக்கு இங்கே பாயிண்ட்ல இல்லை. இது செக்ரேட் பண்ணுற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் நமக்கு தேவையாக இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா மெசேஜை ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு பாஸ் பண்றது. லேட்டர் ஐ ஹவ் டு டெல் pathway of message, how it will be passing. Okay, up to this clear I think. Another one more point. This is the neuron structure. But in our picture, and our bookல வந்துட்டு ஒரு படம் போட்டிருப்பாங்க. இதுல வந்து myelin sheath கவர் ஆயிருக்குன்னு. அப்ப myelin sheath neuron, non-myelinated neuron. What are the differences you see? இது நியூரானோட ஸ்ட்ரக்சர். செல் பாடி, ஆக்சான், நர்வ் எண்டிங். ஓகே, இது 3 பார்த்தாச்சு. இப்போ மயலின் ஷீத் எப்படி கவர் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். சில்ட்ரன், நம்ம நியூரானை பத்தி பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பார்த்துட்டோம். இந்த நியூரான்ல நம்ம டெக்ஸ்ட் புக்ல போட்டிருப்பாங்க மயலின் ஷீத்னு போட்டிருக்காங்க. மயலின் ஷீத்தோட இருந்ததுன்னா மயலினேட்டட் நியூரான். மயலின் ஷீத் இல்லைன்னா நான் மயலினேட்டட் நியூரான். அந்த மயலின் ஷீத் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் சொல்றேன் பாரு. இமேஜின் ஒரு பலூன் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் நாட் அ பலூன், உங்களுக்கு புரியறதுக்காக பலூன் நான் சொல்றேன். ஒரு பலூன். இந்த செல்லோட பேர் என்னன்னா ஷிவான் செல். ஷிவான் செல். இந்த செல்ல ஒரு நியூக்ளியஸ். இந்த பலூனோட எட்ஜ் அப்படி பார்த்தா அப்படி நீளமா இருக்கு, ரோப்பு மாதிரி. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மயலின். மயலின்னு பேர்.
இப்போ இந்த myelin ஷிவான் செல்லோட சேர்ந்த இந்த myelin just wrap around the axon part. ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், இது ஆக்சான். இந்த பிக்சர் இங்க வந்து இந்த மயலின்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா ஒயிட் கலர்ல இருக்கும் மயலின். இது வந்து ஜஸ்ட் இப்படி wrap அரவுண்ட் ஆயிருக்கு. இங்க wrap அரவுண்ட் ஆயிருக்கு. இங்க வந்து இந்த செல் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் ஷிவான் செல் கீழே இருக்கு, மயலின் ஷீட் இப்படி மேல இருக்கு. அடுத்த ஷிவான் செல், இங்க மயலின் ஷீட், ஷிவான் செல், மயலின் ஷீட், ஷிவான் செல், இது மாதிரி இருக்கு. நல்ல wrap அரவுண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஷிவான் செல்லை தூக்கி இது மேல போடுறேன்னு வச்சுக்கோ. இது மேல இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி போட்டேன்னா எப்படி இருக்கும்? இது மாதிரி இருக்கு. இங்க ஒரு நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இந்த ஷிவான் செல்லை தூக்கி இப்படி மேல இப்படி போட்டேன்னா இது இப்படி கவர் ஆயிருக்கும். இங்க ஒரு நியூக்ளியஸ், இங்க ஒரு நியூக்ளியஸ். இதுதான் இப்படி புக்ல இப்படி போட்டிருப்பாங்க. நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு ஷிவான் செல்லையும் நியூக்ளியஸ் இருக்கணும். நீ மறக்காம இது போடணும். இன் பிட்வீன் த இன்டர்நோடுன்னு சொல்லுவோம். இப்போ ஷிவான் டிஸ்கிரைப் பண்ணாலும் ஷிவான் செல். இந்த ஷிவான் செல்ஸ் மயலின் ஷீட்டோட wrap அரவுண்ட் ஆகி இருந்துச்சுன்னா ஆக்சான்ல, இது மயலினேட்டட் ஷீட். நான் ஸ்டார்டிங்ல காட்டின படத்துல உங்களுக்கு இது இருக்காது, அது நான் மயலினேட்டட் ஷீட். இப்போ இந்த நியூரான்லாம் எங்க இருக்கும்? மயலினேட்டட் ஷீட் தான் ஆல் ஓவர் பார்ட் ஆஃப் த பாடியில இருக்கும். The non-myelinated sheath, some important organ, internal heart, lungs, அங்க எல்லாம் வந்து non-myelinated sheath இருக்கும். சரியா? அது உங்களுக்கு தீம்க்கு வேண்டாம். பட் myelinated, non-myelinated அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. Understood all of you? Up to this clear?